ஹாய், ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டூ ஆஃபீசர்ஸ் அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குரூப் 1 எக்ஸாம் வர டேட் போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் 70 டேஸ் வந்து இருக்கு. ஏன்னா 70 டேஸ் ஷெட்யூல் நம்ப யூடியூப்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது கீழ இருக்கு. வேணும்னா அப்படின்னா அத பார்த்துக்கோங்க. மண்டேலேருந்து வந்து சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் 4 பார்க்க போறோம். ஓகேங்களா? டிபிஎஸ்பி வந்து பார்க்க போறோம். டிபிஎஸ்பின்னு எல்லாருக்குமே தெரியும். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகேங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய வந்து மேற்கோள்கள் வந்து என்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாவல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அது இதுல எல்லாம் எழுதிக்கோங்க. சரிங்களா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து, நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிரானுவல் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ தான் வந்து அவர் கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. கன்சைன்ஸ்னா மனசாட்சி. சரிங்களா? கன்சைன்ஸ்னா மனசாட்சி. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி சேர்த்துருப்பாரு அவரு. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஆர் த கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அ கான்ஸ்டிடியூஷனோட மனசாட்சி அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் கேடி ஷா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "எ செக் ஆன் தி பேங்க் பேயபிள் ஒன்லி வென் த ரிசோர்ஸ் ஆஃப் த பேங்க் பெர்மிட்." சரிங்களா? இது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டா தான் சொல்லியிருப்பாரு. "எ செக் ஆன் தி பேங்க் பேயபிள் ஒன்லி வென் த ரிசோர்ஸஸ் ஆஃப் தி பேங்க் பெர்மிட்." அப்படின்னா, ஆ செக் குடுத்தாச்சு. ஆனா என்னோட அனுமதி இல்லாம நீ எடுக்க முடியாது. அப்படிதானே டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பின்னா அப்படிதானே? என்ன அப்படின்னா வந்து, அரசுக்கு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள் தானே. இப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா, அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ற ஒரு விஷயம். ஆனா நீங்க போய்ட்டு அரச கம்பல் பண்ண முடியுமா? ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்க முடியும். நீங்க மனு தான் குடுக்க முடியும் கலெக்டர் கிட்ட. கலெக்டர் எப்படி வந்து, "சார் எனக்கு இது பண்ணியே தரணும்." அப்படின்ற மாரி வந்து கேட்க முடியாது. அதனால தான் வந்து இது நீதிமன்றத்தால நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கேசி வியர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து, "எ மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்ற மாரி வந்து கேசி வியர் சொல்லியிருப்பாரு. கேசி வியர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து குவாசி ஃபெடரல். அரைகுறை கூட்டாட்சி அப்படின்ற மாரி வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்ற மாரி வந்து ஆ கு கேசிவியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நசுருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நோ பெட்டர் தேன் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்." ஓகேங்களா. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து "நம்ப இது செய்யணும்ப்பா, நம்ப இது செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? கவுந்தடிச்சு படுத்துருவோம். சரிங்களா. அதுதான் "நோ பெட்டர் தேன் அ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. நசுருதீன் அப்படின்றவர். சரி இப்ப வாங்க நம்ப சீக்கிரமா அத பார்த்து முடிக்கலாம். சரிங்களா. இப்ப பார்ட் 4ல இருக்கு. சரிங்களா. பார்ட் 4 ஆர்டிக்கிள் வந்து 36 டூ 51 சரிங்களா. இது என்னன்னா, சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தின் அடித்தளம். சரிங்களா. சோசியல் அண்ட் அ சோசியல் வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அவ்வளோதான். வெல்ஃபேர் சரிங்களா. நல்லா அரசு வந்து நல்ல அரசா இருக்கணும். சுயநல அரசா இருக்கக்கூடாது. அப்படித்தான் சொல்லுது. சரிங்களா. சுயநல அரசா இருக்கணும். சரி. ந நல்ல அரசா இருக்கணும். சுயநல அரசா வந்து இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லுது. இத நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்துன்னு தான் வந்து எடுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. எப்போனா 1937 வந்து அயர்லாந்து அரசியலமைப்பு. ஓகேங்களா. டிபிஎஸ்பி அயர்லாந்து அரசியலமைப்பு. ஆனா அயர்லாந்து எதுலருந்து எடுத்திருப்பாங்க அப்டின்னா வந்து, ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸ்பெயின்லேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெயின்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் 37 ஓகேங்களா. 37 என்ன சொல்லுது அப்டின்னா, டிபிஎஸ்பி நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது. நம்ம இப்ப தான் பார்த்தோம். நான் ஜஸ்டிஸபிள் சரிங்களா. அரசு எனக்கு இது பண்ணல, அது பண்ணல அப்டின்றதுக்காக நீங்க என்ன பண்ண முடியாது? உங்களால கோர்ட்டுக்குலாம் வந்து முடியாது. சரிங்களா. அதுதான் இங்க பாருங்க நல்ல அரசு. அவன் அரசியல்கிட்ட கேட்டுட்டே இருக்கலாம். "நீங்க ஒரு நல்ல அரசால் செயல்படுங்கப்பா. லஞ்சம் வாங்காதீங்க. அமைச்சர்கள ஒழுங்கா பார்த்துக்கங்க." இந்த மாரி நீங்க போய் ரெக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, நீங்க தான் ஓட்டு போட்டுறீங்கல்ல. அவ்வளோதான். அதோட நம்ம கடமை முடிஞ்சுச்சு. சரிங்களா. ஆர்டிகிள் 38 என்ன சொல்லுதுன்னா, அது கரெக்ட்டா அப்டியே சொல்லுது. சரிங்களா. 3 இன்டூ 8 என்னது? 24 24 மணி நேரமும் அரசு மக்கள நெனச்சிட்டு இருக்கணும். சும்மா ஒரு ஷார்ட் கட் சரிங்களா. அப்பன்னா இந்த ஆர்டிகிளோட மீனிங் என்ன அப்டின்னா, ஓகேங்களா. இதுதான் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட். 38 இஸ் ஈக்குவல் டூ வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட். சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி. ஓகே. 24 மணி நேரமும் அரசு என்ன பண்ணணும்? சரிங்களா? சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி, ஏற்றத்தாழ்வு குறைத்தல். சரிங்களா? அப்பதான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறும். சரிங்களா? 39 சம வாழ்க்கை, சம வேலை, சம ஊதியம். எல்லாருக்குமே கிடைக்கணும். சரிங்களா? 39 என்ன சொல்லுது? சம வாழ்வாதாரம், சம வேலை, சம ஊதியம். சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே இது வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆர்டிகிள் 39 இலவட்ட சட்ட உதவி. எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? லீகல் எய்ட், ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இலவச சட்ட உதவி. அடிக்கடி கொஞ்சம் ரோல் ஆகும். அது இங்கிலீஷ், தமிழ்ன்றதுனால. சரிங்களா? இலவச சட்ட உதவி. சரிங்களா? அதே மாரியே வந்து
அதே மாரி 41 என்ன சொல்லுது அப்டின்னா, வேலைக்கு உரிமை சரிங்களா? கல்விக்கு உரிமை, பொது உரிமை, வொர்க் புரொஃபஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் சரிங்களா? எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இங்க போய் நான் இந்த வேலை செய்றேன் அப்டின்னா, எனக்கு மட்டும் உரிமை இல்ல. சரிங்களா? என் கூட இருக்கவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 41 சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகிள் 42 என்ன அப்டின்னா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 வயசுல கல்யாணம் ஆகுது. இன்னொரு 22 வயசுல கல்யாணம் ஆகுது. 42 வயசுல குழந்தை பொறக்குது. அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட். சரிங்களா? ஆர்டிகிள் 42 வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட். மகப்பேறு நிவாரணம். ஆர்டிகிள் 43 வந்து வாழ்வாதார உரிமை. சரிங்களா? இந்த வாழ்வாதார உரிமையில என்ன வருது அப்டின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து வேலை மட்டும் குடுத்தா போதுமா? அப்படி கிடையாதுல்ல. தொழிலாளர்களுக்கு தகுந்த ஊதியம் குடுக்கணும். சரிங்களா? தகுந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் குடுக்கணும். சரிங்களா? மற்றும் கண்ணியமான வாழ்க்கை குடுக்கணும். இப்ப காச நான் குடுத்துட்டேன். நீ வந்து எந்நேரமும் வந்து என் கூட தான் இருக்கணும். நான் இனி வந்து இப்படி தான் வேலை செய்யணும். அப்படின்லாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? தொழிலாளர்களுக்கு தகுந்த ஊதியம் மற்றும் கண்ணியமான வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து குடுக்கணும். சரிங்களா? அதே மாரி ஆர்டிக்கிள் 43 என்ன அப்படின்னா வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மென்ட் அப்டின்னா, இப்போ தொழிலாளர்களுக்குமே சம பங்கு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த கம்பெனில அவன் வொர்க் பண்றான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கம்பெனில நடக்கிற நெறைய விஷயத்த வந்து அவனுக்குமே பங்கு இருக்கு. சரிங்களா? இங்க 47 என்ன சொல்லுது அப்டின்னா வந்து, ஓகேங்களா? 4 சாரி 7 நாளும் 7 நாளும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? 7 நாளும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்டின்னா வந்து மதுவிலக்கு. சரிங்களா? இன்டாக்ஸிகேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. புரோஹிபிஷன் ஆஃப் இன்டாக்ஸிகேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, மதுவிலக்கு ஒழிக்கணும், பொது சுகாதாரத்த மேம்படுத்தணும், ஊட்டச்சத்த இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இன்டாக்ஸிகேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, 7 நாளும் குடிக்கிறான் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாரி வந்து 3 கொள்கையா பிரியும். சரிங்களா? டிபிஎஸ்பி தெரியும். 3 கொள்கையா பிரியும். சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள் ஓகேங்களா? ஆ லிபரல் மற்றும் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. சுதந்திரம் மற்றும் அறிவுசார் கொள்கை சரிங்களா? சோஷியலிஸ்ட் கொள்கை, காந்தியன் கொள்கை, லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள் ஓகேங்களா? இப்போ காந்தியன் கொள்கைய பத்தி பார்ப்போம். காந்தினாலே எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா? என்ன அப்படின்னா, அவரு கிராமம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மெயினா வந்து கொண்டு வருவாரு. கிராமம், கிராமம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா? காந்தியன் கொள்கையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 40 தெரியும் பஞ்சாயத்து. ஓகேங்களா? 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? கிராம பஞ்சாயத்துக்கள். அத பத்தி பேசுற ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 40 சரிங்களா? ஆர்டிகிள் 42 வந்து நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். என்ன அப்டின்னா வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்டின்ற மாரி பார்த்துட்டோம். ஆர்டிகிள் 43 என்ன பார்த்தோம்? மறுபடியும் நம்ம இங்கேயே பார்த்துருப்போம். சரிங்களா? வாழ்வாதார உரிமை. ஆனா வந்து காந்தியன் கொள்கையிலேயே வரும். அத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? 43 வந்து குடிசை தொழில்கள் ஊக்குவித்தல். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்கல்ல. குடிசை தொழில்கள். ஓகேங்களா? அத வந்து ஊக்குவித்தல் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயுமே. தொழில் தொழில் நிர்வாக பங்கேற்பு வாழ்வாதாரம் ஊதியம். சரிங்களா? பிளஸ் வந்து இங்க வரும்போது வந்து குடிசை தொழில். ஓகேங்களா? காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. 46 46 வந்து எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓகேங்களா? பலவீன பிரிவுகளின் முன்னேற்றம். ஓகே. எஸ்சி, எஸ்டி வந்து இம்ப்ரூவ்மென்ட். ஓகேங்களா? 48 பார்த்தீங்க அப்டின்னா வந்து அ அறிவியல், விவசாயம் ஓகேங்களா? சாரி அறிவியல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு. சரிங்களா? அறிவியல் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. இதுக்கு நீங்க எப்படி ஆர்டிகிள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்டின்னா வந்து 8ம் 4ம் சரிங்களா? அப்ப வந்து 4 டைரக்ஷன் கிடையாது. 8 டைரக்ஷன் ஓகேவா? 4 கிடையாது 8 டைரக்ஷன்லயும் என்ன பண்ணுது? ஆ மாடு வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? என்ன சொல்றேன் அப்படின்னு? 48 வந்து 4 டைரக்ஷன் கிடையாது. 8 டைரக்ஷன்ல வந்து மாடு வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. அப்பதான் கால்நடை வளரும் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 48 இங்க 44 தெரியும். யூனிஃபார்ம் சிவில் கோட் யுசிசி. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய ரிலிஜன் இருக்கு. சரிங்களா? என்ன சொல்ல ஹிந்துசம் சரிங்களா? இஸ்லாமு, கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசமு, புத்திசமு, பார்சீஸு ஓகேங்களா? சீக்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சட்டம் தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷரியத் சட்டம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டி அவங்க ஒரு லா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அவங்களோட மேரேஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க இதுல. இப்ப ஹிந்துஸ் வந்து மேரேஜ்ல என்ன பண்ணுவாங்க, கோயில்ல வந்து கல்யாணம் நடக்குதுன்னா, கோயில்லருந்து சர்டிஃபிகேட் கேட்பாங்கல்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. எங்க நடந்தது அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ அவங்கவங்களுக்கான வந்து சிவில் சட்டம் இருக்கு. ஸோ இப்ப அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்தியா ஃபுல்லா. சிவில் சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து 44. 45 வந்து 4, 5, 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 5, 6 லைனா வருது. 6 அப்படின்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வி. சரிங்களா? 6 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வி. 4, 5, 6
சரிங்களா? 48A இங்க என்ன பார்த்தோம்? 48 என்ன பார்த்தோம் அப்டின்னா வந்து, அறிவியல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு. ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? 4 இன்டூ 8 ஓகேங்களா? அப்போ 4 கிடையாது 8 டைரக்ஷன்ல மாடு மேய்ஞ்சுட்டு இருக்கும் அப்டின்ற மாரி. 48A ஏ ஃபார் ஏர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏர்னா என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாத்தல். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் மட்டும் பாதுகாக்கிறதா கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. அனிமல், வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் எல்லாமே. அனிமலு, வைல்ட் லைஃப், ஏர் சரிங்களா? அந்த ஏர வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 வந்துச்சு அப்டின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏ ஃபார் ஏர். ஓகேங்களா? 49 49 பார்த்தீங்கன்னா, நான் 49 எதோட ஸ்கொயரு? 7 ஸ்கொயர் 49 ஏன் சொல்றேன் அப்டின்னா, 7ன்றது என்னது? 7 அதிசயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 7 அதிசயத்துல 1 தான் வந்து தாஜ்மஹால் அப்டின்னு சொல்றாங்கல்ல. அதே மாரி வந்து அப்போ வந்து 49னா 7ஓட ஸ்கொயர் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7 அப்டின்னா வந்து என்னது? தேசிய நினைவுச் சின்னங்களை பாதுகாத்தல். ஏதோ ஒரு பில்டிங் இது நினைவுச் சின்னங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அத வந்து பாதுகாக்கணும் அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். வேற எதுவும் கிடையாது. 7 ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுனா எல்லாமே பில்டிங்ஸ் தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கட்டும், தாஜ்மஹாலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டடா தான் வந்து சொல்லுவாங்க. அததான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரிங்களா? ஆர்டிகிள் 50 எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? என்னது? நீதித்துறையும், நிர்வாகத்துறையும் பிரித்தல். சரிங்களா? ஃப்ரீடம்க்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் காலத்துல எப்படி இருந்தது அப்டின்னா வந்து, யார் பனிஷ்மென்ட் குடுத்தார்னா, கலெக்டர் குடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, கலெக்டருக்கு வந்து எந்த அதிகாரம் இருக்கு? ரூல் பண்ற அதிகாரமும் இருக்கு. அதே மாரி வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற அதிகாரமும் இருந்துச்சு. அதே மாரி பனிஷ்மென்ட் குடுக்குற அதிகாரமும் இருந்துச்சு. புரியுதுங்களா? அதே மாரி ஜட்ஜாவும் ஆக்ட் பண்ணுவாரு அவரு. கலெக்டரே வந்து என்ன பண்ணுவாரு? நீதித்துறையும் கையில எடுத்துப்பாரு. நிர்வாகத்தையும் கையில எடுத்துப்பாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாரி ஆர்டிகிள் 50. ஆர்டிகிள் 51 பார்த்தீங்க அப்டின்னா, உலக அமைதி, சர்வதேச ஒத்துழைப்பு சரிங்களா? இன்டர்நேஷனல் பீஸ் அப்டின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 51. இப்ப என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்டின்றத பார்ப்போம். 42வது சட்ட திருத்தம் 1976ல இந்த அமெண்ட்மென்ட்லாம் கொண்டு வந்தாங்கல்ல 3. என்னென்னது? 39A, 43A, 48A இது நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன் அப்டின்னா 45 45 மட்டும் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்டின்னா, 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம். இதுல மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல மட்டும் கிடையாது. ஆர்டிகிள் 21A சரிங்களா? ஆர்டிகிள் 45 ஓகேங்களா? இது 2த்தையுமே சேர்த்து இது 2த்துலயுமே என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இத தவிர்த்து வந்து 86வது சட்ட திருத்தம் இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்கும். எங்க அப்டின்னா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எங்க அப்டின்னா, இது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்குல்ல. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 51 கே சரிங்களா? 51 கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, கல்வி குடுக்குறது வந்து பெற்றோர்களின் கடமை அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 86வது சட்ட திருத்தம் 2022 வந்து 3 சொல்லியிருக்கோம். அந்த 3 என்னது? 45 21 சரிங்களா? 51 ஏல கே. இது 3மே கல்வி சம்மந்தம். இது 3மே கொண்டு வந்தது 86வது சட்ட திருத்தம். அப்படியே சேர்ந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது 3மே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கல்விய தவிர்த்து மீதி எல்லாமே 42வது சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். ஓகேங்களா? கல்விய தவிர்த்து மீதி எல்லாமே வந்து 42வது சட்ட திருத்தம் 1976. முக்கிய வழக்குகள் பார்ப்போம். சரிங்களா? செண்பகம் துரைராஜன் வழக்கு. சரிங்களா? செண்பகம் துரைராஜன் வழக்கு என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் டிபிஎஸ்பியோட வந்து சிறந்தது. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கேசன் பாரதிகேசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும், டிபிஎஸ்கியும் இணக்கமான விளக்கம் தான். சரிங்களா? 2மே சேம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒண்ணோட ஒண்ணு வந்து இணக்கமா இருந்தா மட்டும் தான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு இது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எது சம்மந்தப்பட்டது? பப்ளிக் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? பப்ளிக் இதெல்லாம் குடுக்கணும். ஏன்னா, அது அது வந்து உரிமை. ஓகேங்களா? அதுதான் பெருசு அப்டின்ற மாரி செண்பகம் ஜுரைராகவன் வழக்குல சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதுக்கு ஈக்குவல் தான் டிபிஎஸ்பியும். ஏன்னா, அரசுக்குமே அந்த கடமைகள்லாம் இருக்குப்பா. அரசுமே செயல்படுத்தணுன்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. மினவரா மில் கேஸ் என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் டிபிஎஸ்பி சமநிலை. 2மே ஈக்குவல் தான். இது பிரிச்சு பார்க்கறதுக்குலாம் எதுவுமே இல்ல. அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. உன்னிகிருஷ்ணன் ஓகேங்களா? உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தான். கல்வி உரிமைக்கான அடித்தளம். சரிங்களா? இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்குல்ல, அத வந்து இதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆமா, அந்த எஜுகேஷன் குடுக்குறது வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டோட இதுதான் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோட டிபிஎஸ்பி முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? எத்தன 11 டியூட்டீஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப தான் நம்ம பார்த்தோம். 86த் அமெண்ட்மென்ட் 2002 அதுல தான் வந்து 11த் வந்து சேர்த்திருப்பாங்கன்னு சொன்னேன். 51 ஏல கே அது எல்லாமே நம்ம இங்க பார்ப்போம். சரிங்களா? அடிப்படை கடமைகள் அப்டின்னா வந்து
இந்திய குடிமக்கள் நாட்டின் மீதும், அரசியலமைப்பின் மீதும் கொண்டிருக்க வேண்டிய தார்மீக மற்றும் அரசியல் பொறுப்புகளை அடிப்படையாக அடிப்படை கடமைகள் ஆகும். சரிங்களா? இதுவுமே வந்து நான் ஜஸ்டிஸபிள் தான். இப்ப நம்ப வந்து வொர்க் பண்ணல, சரியா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஆ அது ஒரு பிரச்சனையாவும் எஸ்கலேட்டும் வந்து பண்ண முடியாது. யார்கிட்டயும் போய் சொல்லவும் முடியாது. இப்ப நீ இப்படிதான் இருக்கணுன்ற மாரி வந்து உங்க அடிப்படை வந்து இது இதுதான். கடமை தான். ஓகேங்களா? ஆனா அது வந்து உனக்கு ஒரு கடமையா குடுத்துருக்காங்க. பட் ஆனா சைனால அவங்கலாம் வந்து அந்த மாரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அவங்கலாம் எப்படி அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சைனா இருக்கட்டும், ஜப்பான் இருக்கட்டும், நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கரெக்ட்டா கிடைக்கும் அங்க. ஸோ உங்களோட டியூட்டீஸ் என்ன? ஆஸ் அ சிட்டிசன் நீங்க என்ன பண்ணணும்? அத நீங்க பண்ணா மட்டும் தான் வந்து இது டியூட்டீஸ் உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 4 சரிங்களா? பார்ட் 4 ஆர்டிக்கிள் வந்து 51 தான். பட் அது சப் ஆர்டிகிள்ஸ் வந்து 11 இருக்கும். சரிங்களா? இதுல முக்கியமான ஆர்டிகிள்ஸ் வந்து ஸ்டார் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்னா, 42வது சட்டத்திருத்தம் 1976ல தான் வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா? 76 அப்படின்னா 76, 75னாலே வந்து இந்திரா காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சேர்த்துனாங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து உள்ள பரிந்துரை பண்ணி வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அவங்க சேர்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் 8 இருக்கும்னு நெனைக்கிறேன். 8 இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 11வது கடமை எப்போது சேர்க்கப்பட்டது? திருத்தச் சட்டம். இப்ப தான் சொன்னேன். 86வது சட்ட திருத்தம் 2002. இது கூட என்ன சேர்த்திருப்பாங்கன்னா, 21 சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 45 இது 2மே வந்து டிபிஎஸ்பில ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 3மே சேர்ந்து 86வது சட்ட திருத்தத்த தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல இதுல என்ன சொல்றேன்னா, 11வது கடமை 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோரின் கடமைன்னு சொன்னா, அதுதான் இது. பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கடமை. சரிங்களா? அடிப்படை கடமைகள் எண்ணிக்கை 10 கடமை இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 1976ல 10 கடமை. ஓகேங்களா? அது வந்து 11வது கடமை வந்து 2002 86 சட்டத்திட்டத்த வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அடிப்படை கடமை சோர்ஸஸ் எங்கருந்து எடுத்தாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாலருந்து எடுத்துருக்காங்க. சரிங்களா? ரஷ்யாலருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சோவியத் யூனியன் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கடமை என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமா பார்த்துருவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கடமை பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? அது லட்சியத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்ட்டா பாதுகாக்கணும். இப்ப தேசிய கொடி இருக்கா, அதுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். தேசிய கீதம் இருக்கா, அது நம்ம வந்து பாடப்படும்போது என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நிக்கணும். சரிங்களா? அத பத்தி சொல்ற ஆர்டிகள். ஓகேங்களா? அதே மாரி இந்திய விடுதலை போராட்டத்தின் உயர்ந்த லட்சியங்களை பின்பற்றுதல். இப்ப நம்ம ஃப்ரீடம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அது வாங்கறதுக்காக எவ்ளோ வந்து கஷ்டப்பட்டாங்க? அந்த ஃப்ரீடம் வாங்குறதுக்கான நோக்கம் என்ன? ஓகேங்களா? இதெல்லாம் உணர்ந்து செயல்படணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் இறையாண்மை, சரிங்களா? யூனிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் வந்து நம்பளும் வந்து அதுல நம்பளுக்கும் அந்த கடமை இருக்கு. இதெல்லாம் பாதுகாக்கிறது. இப்ப இந்தியாவ பத்தி நம்பளே தப்பா பேசக்கூடாது. சரிங்களா? நம்ப இந்தியன்ஸ் எல்லாமே வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணுன்ற மாரி சொல்றாங்க. நாட்டை பாதுகாத்தல் மற்றும் தேவைப்படும்போது தேசிய சேவையில் ஈடுபடுதல். அப்புறம் இப்ப உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து நாட்டுக்காக நம்ம வந்து ஆர்மில சேரணும் அப்படின்னா நம்ம சேர்ந்துரணும். எமர்ஜென்சி அப்போ வேற வழி இல்லல்ல. ஓகேங்களா? என்ன சொல்லுது அப்டின்னா வந்து, மதம், மொழி, பிராந்தியம் ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு வேறுபாடு வந்து காட்டக்கூடாது. எப்டியா இருந்தாலும் சரி. அதே மாரி வந்து பெண்களை கண்ணியத்துடன் இருக்க வேண்டும். ஓகே. இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? டாமினேட் பண்ணக்கூடாது. அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே. ராகிங் பண்ணக்கூடாது. இந்த மாரி வந்து சொல்லுது. இந்தியாவின் கலாச்சாரத்தையும், பாரம்பரியத்தையும் பாதுகாத்தல். சரிங்களா? இந்தியாவுக்குன்னு கலாச்சாரம், பண்பாடு. ஏன் அப்டின்னா, இந்தியாவோட கலாச்சாரம், பண்பாடு தான் என்ன பண்ணுது? உலகமே வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், விலங்குகள் ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அதான் உயிரினம் வந்து எல்லாருமே சமம். சரிங்களா? அந்த மாரி வந்து தான் நம்ம நடத்தணும். ஓகேங்களா? அனைத்து உயிரினங்களும் கருணை காட்டுதல். சரிங்களா? எல்லாமே வந்து நம்மளும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு அப்டின்ற மாரி. சரிங்களா? அறிவியல் மனப்பான்மை, சயன்டிஃபிக் டெம்பர் நேரு வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த வார்த்தைய. யார் யூஸ் பண்ணியிருப்பான்னு கேட்பாங்க. அப்டின்னா, மனிதநேயம், ஹியூமனிசம். இப்போ சயன்டிஃபிக் டெம்பர் அப்டின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்ணணும் வந்து சயன்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணணும். மூட நம்பிக்கைய கைவிடணுன்ற மாரி இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல். ஓகேங்களா? ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல். இப்போ ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி சயன்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணணும். அத விட்டுட்டு வந்து அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அதையும் நம்ம நம்பக்கூடாது. எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. பொது சொத்தை பாதுகாத்தல். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, பப்ளிக்ன்றது நம்ம தான். நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம டேமேஜ் பண்ற மாரி இருக்கு. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்களில் இப்ப தனியாவோ, இல்ல கூட்டாவோ சேர்ந்து என்ன பண்றோம்? முன்னேற்றத்த அடைய வந்து நம்ம முயற்சி செய்யணும்.
ஏன்னா எல்லாருமே ஒருத்தரும் முன்னேற்றத்த அடைஞ்சா அப்படின்னா, எல்லாருமே வந்து முன்னேற்றத்த அடையலாம். ஓகேங்களா? தனிப்பட்ட எல்லாருமே கரெக்ட்டா இருந்தாங்கன்னா, நாடு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி. இப்ப தான் நம்ம பார்த்த 51 ஏ 86வது திருத்தம் 2002 6 முதல் 14 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. சரிங்களா? அது சொல்றது தான் வந்து 86 சட்ட திருத்தம் 2002 51 ஓகேங்களா? சரி ஓகே. இன்னையோட இது வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா? நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.